அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வையுங்க. கடன் தீர்ந்து பணம் சேரும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக சக்தி வாய்ந்த நாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு பிரதோஷம் வருது. இது ருண பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளிலே நம்மளுக்கு மகா பரணி தீபமும் வருகிறது. ஏற்கனவே நான் பரணி தீபத்தை பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த பரணியில் நம்ம யாரை வழிபாடு செய்வோம் அப்படின்னா, சிவபெருமானை நினச்சி தான் நம்ம வழிபாடு செய்வோம். ஏன்னா சிவபெருமான் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி அளித்தவர் சிவபெருமான். அதன் பொருட்டாகவே இந்த பரணி தீபம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுறோம் இல்லையா? அப்போது இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் சில பேருக்கு சந்தேகம், வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போகணுமா, இல்லை கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குது. இது நீங்கள் பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் சிவபெருமானை நீங்கள் வழிபட்ட பிறகுதான் 6:30 மணிக்கு மேலே தான் நீங்கள் பரணி தீபம் ஏற்றணும். ஏன்னா 6:24 தான் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. பரணி நட்சத்திரத்தில் தான் நம்ம இந்த பரணி தீபம் அப்படிங்கிறத ஏற்ற வேண்டும். அப்போது நீங்கள் பிரதோஷ வழிபாடையெல்லாம் நிறைவு செய்த பிறகு நீங்கள் 6:30 மணிக்கு மேலே வீட்டில் பரணி தீபம் நீங்கள் ஏற்றலாம். இப்படி நீங்கள் இன்றைய தினம் பரணி தீபத்தை ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் அகால மரணங்கள் நடக்கும். அதெல்லாம் நடைபெறாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேலே போய் நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இல்லையா? அப்படி நம்மளுடைய முன்னோர்களும் சரி, நம்மளும் சரி, நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய நம்ம சந்ததியினரும் சரி, அந்த யமவாதனையில் இருந்து விடுபடுவதற்கு இந்த பரணி தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இன்றைய தினம் மாலை 6:30 மணிக்கு மேலே இந்த பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையும் வருகிறது. இது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். எப்போதும் நான் சொல்கிறது தான், சிவன் வேறு முருகன் வேறு அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. சிவனினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போது நாம் இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி பூஜை அறையில் செய்யணும். செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு விசேஷமான நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது செவ்வாய்ஹோரை நேரத்தில் செய்யணும். அதாவது இரவு நேரத்தில் வரக்கூடிய 8 to 9 அப்படின்ற அந்த செவ்வாய்ஹோரை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அநேகமாக அந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் இருப்போம். வழிபாடுகள் அனைத்தையும் முடித்து விட்டு ரொம்ப லேட்டாக நம்மளுக்கு வசதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேருக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ கடன் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? ஆனால் வாங்கின கடனை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுதா? ஈஸியாக கடனை அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளால் திருப்பி அந்த பணத்தை கொடுக்கும்போது தான் எவ்வளோ கஷ்டம். அந்த பணம் ஏண்டா வாங்கினோம், தேவையில்லாமல் இந்த கடனை வாங்கிட்டு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு நம்மளில் நிறைய பேர் புலம்பியிருப்போம். ஏன் இன்கேஸ் நான்லாம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் பெரும் பஞ்சாயத்தையெல்லாம் பெரும் பிரச்சனையெல்லாம் பார்த்தேன். தேவையில்லாத ஒரு கடன், அது எல்லோரும் வாங்குகிறாங்க, நம்மளும் வாங்கலாமேன்னு வாங்கிட்டு 3 வருஷமாக அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா யாராவது திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு அந்த பணத்தை நான் ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடனை திருப்பி கொடுத்தேன். இது நான் மட்டும் இல்லை, பலரும் இந்த மாதிரியான பிரச்சனையை அனுபவிச்சிட்ருப்போம் இல்லையா? அப்போ இந்த கடன் பிரச்சனையை நம்மளுக்கு தீர்க்கணும். அப்போ இது மாதிரி விசேஷமான நாட்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துக்குமே நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு A4 ஷீட் மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர், ஏன்னா இதை நம்ம கடன் தீர்ப்பதற்கு தான் செய்ய போகிறோம் இல்லையா? அப்போது சிகப்பு நிறத்தை நம்ம பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. சிகப்பு நிறம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த 2 நிறத்தை தவிர வேறு நிறத்தை பயன்படுத்தாதீங்க. பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. அதில் ஓம் முருகா அப்படிங்கிறத 6 முறை நீங்கள் எழுதணும். ஒரு பக்கத்தில் ஓம் முருகா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் 6 முறை எழுதிட்டு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு 6 முறை நீங்கள் எழுதணும். அதற்கு அடுத்த பக்கத்தில் நீங்கள் எவ்வளவு கடன் தொகை வாங்கியிருக்கிறீங்க. இப்போ எனக்கு உதாரணத்திற்கு ஒரு 5 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த 5 லட்சம் அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க. இப்போது ஒருத்தர்கிட்ட ஒரு 2 லட்சம் வாங்கியிருப்பாங்க, இன்னும் பேங்க்கில் ஒரு 2 லட்சம் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் வட்டிக்கு 1 லட்சம் வாங்கியிருப்பாங்க. இப்படி பிச்சு 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 கடன் வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ பேரையும் நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு அந்த கீழே அந்த பேப்பரில் இவ்வளோ இவர்கிட்ட இப்போ பேங்க் லோன் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கோட நேமு, அந்த எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகை. இன்னொரு நபர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த நபரோட பேர், எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகை. இது மொத்தத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதில் வசம்பு இருக்குது பார்த்தீங்களா, வசம்பு ஒரு துண்டை வச்சு அந்த பேப்பருக்குள்ளே வச்சு அதை அப்படியே அந்த பேப்பரை சுருட்டிடுங்க. அதை அப்படியே சுருட்டிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு, எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் முருகா, நீதான் காப்பாற்ற வேண்டும், உன்னைத்தான் மலை போல நம்பி இருக்கிறேன், உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா, என் பிரச்சனையெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே முருகன் பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அவ்வளவுதான், அதை விட்டுருங்க. அது அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்த பிறகு அந்த வசம்பை ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுடுங்க. அந்த பேப்பரை எரிச்சிருங்க. இவ்வளவுதான். ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் தான். இதற்கு எந்த ஒரு பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேனா ஒரு பேப்பர் இருந்தால் போதுங்க. இந்த வசம்புமே பார்த்திங்கன்னா பண வசியத்தை ஏற்படுத்தும். இந்த கடன் எப்படி தீரும்? உங்கள்கிட்ட பண வரவு அதிகரித்தா தானே இந்த கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த வசம்பு உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த முருகப்பெருமான்கிட்ட நம்ம எழுதி வச்சுருக்குறோம். நம்ம சொல்லுவதை விட எழுதுவதற்கு பவர் அதிகம். அதனால தான் நம்ம எழுதி வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணும், இந்த கடன்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு கடன் முற்றிலுமாக தீர்ந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து போயிருக்கும். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் செவ்வாகோரை நேரத்தில் செஞ்சு பாருங்கள். கை மேலே நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.